எல்லோருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு கொஞ்சம் எமோஷனலான, ஆனா அதே சமயம் கெத்து காட்ட வேண்டிய தலைப்புங்க. உங்களை விட்டுட்டு போன உங்க எக்ஸ் இப்போ வருத்தப்படுறாரா? அவரோட தற்போதைய மனநிலை என்ன? யாருக்கெல்லாம் இந்த பலன் பொருந்தும் பார்த்தா, நீங்க பிரேக்கப் ஆகி சில மாசம் ஆனவங்களா இருக்கலாம், இல்ல ரொம்ப வருஷம் ஆனவங்களா கூட இருக்கலாம். நாம இல்லாம அவர் இப்போ நிம்மதியா இருக்காரா இல்ல வருத்தப்படுறாரான்னு தெரிஞ்சுக்க நினைக்கிற எல்லோருக்கும் இது பொருந்தும். ஓகேங்களா? ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 999 222 444 இந்த நம்பர்ஸ் எல்லாம் கண்ணில் பட்டா அவரோட கர்மா முடிய போகுதுன்னு அர்த்தம். லக்கி கலர்ஸா பார்த்தோம்னா எமரால்டு கிரீனு, அப்புறம் ஸ்கை ப்ளூ, அப்புறம் மெரூன். ராசி பிறந்த தேதி ரிஷபம், கன்னி, மகரம், அப்புறம் 9/8/27 பிறந்தவங்களுக்கு இது ரொம்ப கனெக்ட் ஆகும். ஓகேங்களா? உங்களுக்கு வந்திருக்க கார்ட்ஸ் 9 of Wands, Knight of Cups, Queen of Pentacles reverse. முதல்ல வந்திருக்கிற 9 of Wands பார்த்தா அவர் ஒரு பெரிய போராட்டத்துல இருக்காருங்க. வெளிய பாக்குறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள ரொம்ப டயர்டா இருக்காரு. உங்களை விட்டுட்டு போனது ஒரு சரியான முடிவான்னு யோசிச்சு யோசிச்சு அவருக்கு தலைவலியே வந்திருக்கும். அவர் இப்போ ஒரு தற்காப்பு நிலையில, அதாவது டிஃபென்சிவ் மோட்ல இருக்காரு. யாரையும் நம்ப முடியாம தவிக்கிறாரு. அவர் ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கறத இப்போ மெல்ல மெல்ல உணர ஆரம்பிச்சிருக்காரு. அடுத்து வர நைட் ஆஃப் கப்ஸ் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுது. அவர் மனசுல பழைய காதல் உணர்வுகள் மெல்ல எட்டி பாக்குதுங்க. ஒரு காலத்துல அவர் உங்களை ஒரு கனவு நாயகனாவோ நாயகியாவோ இருந்திருக்கலாம். அதே நினைவுகள் இப்போ அவருக்கு பாரமா இருக்கு. உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு கூட ஒரு சின்ன ஆசை அவர் மனசுல ஓடிக்கிட்டு இருக்கு. அவர் உங்களை ஒரு நல்ல மனசு கொண்ட தேவதையாவோ இல்ல ஒரு தேவனாவோ இப்ப பாக்குறாங்க. ஆனா அந்த எமோஷன்ஸ வெளியே சொல்ல முடியாம ஈகோ தடுத்துட்டு இருக்கு. இப்போ கிளைமேக்ஸுக்கு வருவோம். குயின் ஆஃப் பென்டிகல்ஸ் அதுவும் தலைகீழா வந்திருக்கு. இது என்ன சொல்லுதுன்னா, அவங்க வாழ்க்கையில இப்போ ஒரு பெரிய ஸ்திரத்தன்மைன்னு சொல்லப்படுற ஸ்டெபிலிட்டி இல்லைங்க. பொருளாதார ரீதியாவோ இல்ல நிம்மதி ரீதியாவோ அவங்க இப்போ ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. உங்க கூட இருக்கும்போது நான் ராஜா மாதிரியோ ராணி மாதிரியோ இருந்தேனேன்னு இப்போ நினைச்சு வருத்தப்படுறாங்க. நீங்க கொடுத்த அந்த அக்கறையும் பாதுகாப்பும் இப்போ அவங்களுக்கு எங்கேயுமே கிடைக்கலங்க. அவங்க இப்போ மத்தவங்க கிட்ட அன்பை எதிர்பார்த்து ஏமாந்து போயிருக்காங்க. உங்களை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு பெரிய லக்கு எதுவுமே வேலை செய்யல. அவங்க வாழ்க்கையில இப்போ ஒரு பெரிய மிஸ்ஸிங் ஃபீலிங் இருக்குங்க. அவர் பண்ண தப்பு அவருக்கு இப்போ ஒரு கர்மாவா திரும்பி வந்துட்டு இருக்கு. ரகசியமா உங்க சோசியல் மீடியா போட்டோஸ பார்த்து பெருமூச்சு விடுறாரு. அன்னைக்கு அப்படி பேசாம இருந்திருக்கலாம் அப்படின்னு அவர் மனசு இப்போ அவரை போட்டு கொடையுது. உங்களை மாதிரி ஒரு கேரிங்கான பர்சன் உலகத்துல யாருமே இல்லை அப்படின்னு அவருக்கு லேட்டா புரிஞ்சிருக்கு. அவர் வருத்தப்படுறாரான்னு கேட்டா ஆமா, 200% அவர் வருத்தத்துலதான் இருக்காரு. ஆனா அந்த வருத்தத்தை வெளியே சொன்னா அவரோட கெத்து போயிடும்னு பயப்படுறாரு. அவர் இப்போ உங்களை ஒரு அன்ரீச்சபிள் இடத்துல வச்சு பாக்குறாருங்க. உங்களை ஏமாத்துனதோ இல்ல காயப்படுத்தினதோ இப்போ அவருக்கு தூக்கம் இல்லாத இரவுகளை தருதுங்க. அவர் மனசு இப்போ ஒரு குப்பை கூட மாதிரி குழப்பத்துல இருக்கு. கூடிய சீக்கிரம் அவர் ஒரு எமோஷனலான மெசேஜ் கூட உங்களுக்கு அனுப்பலாம். ஆனா பிரபஞ்சம் என்ன சொல்லுதுன்னா, அவர் வருத்தப்படட்டும், நீங்க உங்க வாழ்க்கையில முன்னேறி போயிட்டே இருங்க. ஓகேங்களா? நிறைவு பகுதியை நெருங்கிட்டோம். பர்சனல் ரீடிங் அப்படின்னு வேணும்னா உங்களுடைய எக்ஸ் உங்ககிட்ட திரும்பி வருவாரா இல்ல நீங்க மூவ் ஆன் பண்ணணுமா, இத பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்க அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கோங்க. இது பெய்ட் சர்வீஸ் மட்டும்தாங்க. உங்களுக்கான அஃபர்மேஷன் கூடவே சொல்லுங்க. கடந்த காலத்தை நான் மன்னிக்கிறேன். நான் என் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாகவும் முன்னேற்றத்துடனும் இருக்கிறேன். ஓகேங்களா? உங்களை இழந்தவங்களுக்கு தான் தெரியும் அவங்க எத்தகைய பொக்கிஷத்தை இழந்தார்கள் அப்படின்னு. ஓகேங்களா? இந்த ரீடிங் உங்க லைஃபுக்கு கரெக்டா மேட்ச் ஆச்சா? அப்படியே ஒரு லைக்க போடுங்க. மறக்காம உங்க எக்ஸ் பண்ண ஒரு காமெடி விஷயத்த கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.